ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பாதாம் வச்சு சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் நைட்டில் ஊற வச்சுட்டு சாப்பிடும். நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா அதில் ப்ரோட்டீன் விட்டமின்லாம் கிடைக்கிது, ஸ்ட்ரென்த்து அப்படின்னு. இப்போது அது நம்ம ஃபுல் பாடிக்கே நம்ம சோப் செஞ்சு யூஸ் பண்ணலாம். நம்ம முகத்துக்கே யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல் உடம்புக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் நைட்டே ஒரு 10 பாதாம் கிட்ட ஊற வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நைட்டே ஊற வச்சுருக்கிற ஒரு 10 பாதாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தோல் இப்படி பண்ணாலும் நல்லா வந்துடும். நைட்டே ஊற வச்சுருவோம் ஒரு 10 பாதாம் கிட்ட. இப்போ இந்த 10 பாதாம் அடுத்து அலோவேரா ஜெல்லு. இதில் ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் தான். உங்கள்கிட்ட ரெடிமேடு அலோவேரா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கத்தால இது யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து அது கழுவிக்கணும் வேறு. அடுத்து பியூர் சோப்பு தேவையான அளவுக்கு இதில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 விட்டமின் இ கேப். அடுத்து நான் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட அலோவேரா ரெடிமேடு இருந்தாக்கா நீங்கள் ரெடிமேடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற கத்தாழை எடுத்து இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரியில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இந்த பாதாமெல்லாம் உரித்து இந்த தோலை மட்டும் எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு கத்தாழை உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லைங்களா, அது இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் ஊற்றி ஒரு 2 தடவை அலசிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு மூஞ்சுக்கெல்லாம் போடும்போது ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி இதாகும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அலசிட்டு இந்த மாதிரி கையிலே இப்படி பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் பாதாமும் உங்களுக்கு இதில் போட்டு அரைச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பாதாம் இந்த மாதிரி உரித்து இப்படி போட்டுட்டு அந்த அலோவேரா சேர்த்து நல்லா இதில் நம்ம இடித்து நசுக்கிக்கலாம். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா இந்த அலோவேரா ஜெல்லும் இந்த கத்தாழை நம்ம போட்டுருக்கீங்களா அதுவும் இதுவும் நல்லா இடிச்சுக்கணும். இதுக்கு எவ்வளோ இதாகுதோ அந்த அளவுக்கு இடித்து இது அப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ண அது எந்த அளவுக்கு இங்கே பாருங்க, அலோவேரா ஜெல்லோ அந்த இதுவோ நல்லா இதாகுது. நல்லா இப்போ நல்லா சூப்பராக ஸ்கின்னு க்ளோ பண்ணி கொடுக்குது, நல்லா ஃபேர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா ஸ்கின்னு சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி வச்சுக்க போகிறேன். இது நம்ம நசுக்கி ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே தண்ணி நம்மளுக்கு சூடாகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு டபுள் பாயில் பண்ண போகிறோம். சோப் பண்ண டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணோம். பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு தண்ணி அதில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த தண்ணி நல்லா சூடாகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுடுவோம். இப்போ அந்த தண்ணி நல்லா சூடாகும் போது நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம நல்லா இப்படி கலக்கும் போது அது ஆடாதே இருக்கும், அதாவது ஷேக் ஆகாதே இருக்கும். இப்போ அது சூடாகட்டும். இதை நம்ம இந்த பாதாமெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும்னா நம்ம வடிகட்டுறத வேண்டாம். தேவையான அளவுக்கு கத்தால ஒரு 10 பாதாம் நைட்டே ஊற வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மிக்ஸி ஜாரு சின்னதில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், துப்பே இருக்காது, நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இது நான் ஸ்ட்ரெயினரில் வச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற ஸ்ட்ரெயினரில் பாருங்கள், கத்தாலவோ பாதமோ வச்சு அரைச்சினால எனக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்குது. இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒரு துணி காட்டன் துணியில் கூட இதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் வந்துடும். இது நீங்கள் முகத்துக்கு கூட அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நார்மல் தண்ணியில் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கணும். அதில் இருக்கிற ஃபுல் அந்த ஜெல்லு, அந்த பாதாம் எல்லாமே வந்துடும் க்ளீனாக. அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா எப்போவுமே கத்தாழை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு தடவை 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிடும். ஏன்னா இதெல்லாம் ஒரு அழுத்தா தாசி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சோப்போட இது வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பீஸ் தான் கத்தாழை எடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தை வச்சிடுறேன். இது நம்ம சோப்பு, இதில் ஆயில் இல்லை வேஸ்லின் ஏதாவது தடவிட்டு இதில் தான் நம்ம சோப்பு ஊற்றி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எப்படி சோப்பு ஊற்றி எடுக்கிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட் இதில் ஒரு எண்ணெயில் வேஸ்லின் ஏதாவது ஒன்று தடவிடுங்க. இப்போ பியர் சோப்பு இதில் தேவையான அளவுக்கு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பாதி பீஸ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு பாதி பீஸு. இது சின்ன சின்ன பீஸாக ஏன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். இது சோப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு டபுள் பாயில் மெத்தடில் பாத்திரமாக வச்சுட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த சோப்பெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணுன்னாக்கா நீங்கள் ஃபுல் ஒரு சோப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் தேவையான அளவுக்கு 2 விட்டமின் இ கேப்சூல் நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க எப்படி நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும், நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதில் ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸை நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலக்கிக்கணும். இதில் வேறு எதுவுமே நம்ம அலோவேரா, விட்டமின் இ கேப்சூலு, அடுத்து பாதாம். இப்போ இது பாதாம் வச்சு சூப்பரான ஒரு சோப்பு. இப்போ இங்கே இது நம்ம கட்டி ஆகாத அளவுக்கு இது கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலக்கிட்டு சிம்மில் வச்சிடணும். ஏன்னா அப்போ அது லைட்டாக கொஞ்சம் இதாகும்.
பாருங்கள், இப்போ எடுக்கும் போது இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு சீக்கிரம் அந்த சோப்பு நல்லா ரெடி ஆகும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம தெரிஞ்சிச்சு இது ரெடி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஆயில் தான் தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃபுல் இந்த பாக்ஸை தேய்ச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டில் யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 செகண்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்ட வரைக்கும் இந்த மாதிரி நுரை இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லை, இப்படி எடுத்துக்கலாம். இது லைட்டாக இது நுரையோட ஊற்றுறதுனால ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு 2 செகண்ட் ஆயிருந்தோம். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்து அதில் எடுத்து இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு 2 ஹவர் இல்லை 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக பாதாம் சோப் ரெடி ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு.